கரத்தில் எல்லாம் கைப்பற்றுங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Master. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உங்கள் மத்தியில் வித்தியாசமாயிருக்கும். வேதத்திலே வாசித்து பார்த்தோம் என்றால், அன்றைக்கு தேவாலயம் கட்டப்பட்ட பொழுது அவர்கள் தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவ மகிமை இறங்கி வந்தது. Holy Spirit, thank you, Holy Spirit, thank you, Holy Spirit, thank you, Holy Spirit, thank you, Jesus, 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 thank you, Jesus. அப்படியே எழுதுங்க, அப்படியே கீழே எழுதுங்க. Thank you, 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 Master. அந்த அக்கினி இன்னும் கொஞ்ச நேரத்தில் மகிமையாய் போடப்படும். ஊழியக்காரர்கள் தேவனுடைய பாடலை மகிமையாய் Thank you.
எனக்கு ஒன்றும் பேச தெரியாதையா, எனக்கு ஒன்றும் பேச தெரியாது. நீரை மறைத்து வெளிப்பட்டு பேசும்படியா நான் சொல்லிக்கிறேன். நீரை மறைத்து வெளிப்பட்டு பேசும். இன்றைக்கு ஒரு மகிமையான வல்லமை இறங்கி வரட்டும். பிரசவிக்கும்படி ஜனங்களுக்குள்ளாய் பாய்ந்து போகும்படியா நான் சொல்லிக்கிறேன். அபிஷேக ஜனங்களுக்குள்ளாய், வல்லமை ஜனங்களுக்குள்ளாய் பிரசங்க வேலை பாய்ந்து போகும்படியா நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜனங்களை வல்லமையாய் மாற்றி அனுப்பும், அற்புதத்தை செய்யும், ஆசீர்வதி தொடர்ந்து இடைபெறும். இந்த இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அப்படி இருக்கிற கடைசி நாளா இருக்கும். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உங்களோடு கூட என்றும் இருப்பார். ஆமென், ஆமென், ஆமென். நேற்று மாறாதவராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். தேங்க்யூ மாஸ்டர். இந்த தேவ செய்தி எனக்கு கர்த்தர் கொடுத்ததை நாங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபத்தோடு இருங்க. கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும். பிரசங்க வேலையில் மகிமை உங்களை மூடும். அந்த அபிஷேகம் இறங்கும். நான் பிரசங்கம் பண்ண இந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் இதை வாஞ்சிக்கிற நபர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் அந்த வல்லமை உங்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வருவார் என்றால் என்ன சம்பவிக்கும்? யாருக்கு இவர் முதலாவது கொடுக்கப்படுவார்? யார் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வார்கள்? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாய் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் சம்பவிக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை வாசித்து பார்த்தால் அங்கு இந்த ஆதி அப்போஸ்தலர் வாழ்க்கையில் இந்த காரியம் நடைபெற்றது. அது இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் இந்த பூமியின் மேல முன்மாறியும் பின்மாறியுமாய் அவர் பயின்று கொண்டிருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலும் அவர் தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை, இந்த அபிஷேகத்தை எல்லோர் மீதும் அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு வல்லமையாய் காணப்பட வேண்டும், அவருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், அவருக்கு அக்கினியாய் ஜீவிக்க வேண்டும், அவருக்கு மகிமையாய் காணப்பட வேண்டும், அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அவருடைய வல்லமையை துளைத்து அவருக்கு வல்லமையை நாம் காண்பிப்பவர்களாய், அவருக்கு அற்புதங்களை அடையாளங்களும் செய்கிறவர்களாய் நாம் காணப்படும்படியாய் நம் தேவன் விரும்புகிறார். அதற்காக தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம தான் என்ன செய்யறோம்? இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு நாம செய்யறதுதான் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தரிடத்திலிருந்து எது வருது அதை உடனே பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். நான் எவர்கள் கர்த்தரிடத்தில் வருமோ உடனே பெற்றுக் கொள்ளுவேன். அவர் என்ன கொடுக்கிறேன்னு சொல்றாரோ ஒவ்வொரு கூட்டத்தை முடித்து விட்டு நான் என் சபையில போய் நான் செபிக்கும் பொழுது நான் கர்த்தரிடத்தில் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு புதிய புதிய அபிஷேகங்களை கொடுத்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு கூட்டங்களை முடித்து
கொடுங்கப்பா, எனக்கு போதாதுன்னு சொல்லுவேன். எனக்கு இன்னும் கொடுங்க, இது எனக்கு போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you master. சரி, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். போதுமே, வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளை ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். இந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. யார் தாகமாக இருக்கிறார்களோ, எவர்கள் யூதேயிலே இந்த வல்லமை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இந்த வல்லமை எனக்கு வேண்டும் வாஞ்சிக்கிறோமா, இந்த தாகமாக இருக்கிறோமா, அவர்களுக்கு இந்த அபிஷேகத்தை அவர் கொடுப்பது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுப்பது நிச்சயம். இன்றைக்கு தாகத்தோடு நீங்கள் உட்கார்ந்து இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவது நிச்சயம். சங்கீதங்களின் புத்தகம் 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மானாவது நீ அவனை வாஞ்சித்து கதறுவது போல. வாசிங்க. தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அவரை வாஞ்சித்து கதறும் பொழுது நமக்கு ஒரு வல்லமை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாகம் வேண்டும். இந்த இருதயத்திலே தாகம் இருக்க வேண்டும். தாகம் இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நின்று இவங்களுக்கு என்ன நடக்குதோ அதை குறித்து பார்த்துக் கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய சூழ்நிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் இழந்து போய்விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகம் அவசியம். சென்னையில குடிநீர் பற்றாக்குறை அதிகமாக உண்டு. இந்த பற்றாக்குறையின் காரணமாக நாங்கள் இரவு 3 மணி 2 மணிக்கெல்லாம் ஓடி போய் தண்ணியை பிடிப்போம். ஏன்? எங்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டுமே. ஹல்லேலூயா. தண்ணீர் அதி முக்கியமான ஒரு காரியமாய் காணப்பட்டது. 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து போய் தண்ணி பிடிப்போம். எங்க இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல போய் தண்ணி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படியெல்லாம் போய் தண்ணியை கொண்டு வருவோம். ஏன்? இந்த மாம்சத்துல ஏற்படுகிற தாகத்தை தீர்க்கும்படியா. அதே போன்று இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் மீது தாகம் இருக்கும் பொழுது, அவர் மீது வாஞ்சை இருக்கும் பொழுது, அவர் தம்முடைய ஆவியை கொடுப்பது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக மனுஷனை உலகத்தால பார்த்து பாருங்க, அவர் சில நபர் மீது தாகம் கொண்டிருப்பார், சில ஆட்கள் மீது தாகம் கொண்டிருப்பார், அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் வாசிப்பார். இந்த சினிமா அதிகமா பைத்தியமா இருக்கிறவங்க பார்க்கணும். நான் சென்னையில சிலரை பார்த்து இருக்கிறேன். அந்த நடிகர்கள் படங்க முதல் நாள் வருதுன்னா அந்த நடிகர் என்ன வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறாரோ அதே போல இவங்க வேஷத்தை போட்டுக்கிட்டு அந்த பக்கமாக விளையாடி கொண்டிருப்பாங்க. ஏன்? அந்த நடிகர் மீது அவர்கள் கொண்டிருக்கிற அந்த பற்றுதல். அதே போன்ற ஒரு உலகத்தார் அப்படி இருக்கிறாங்க, நாம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாகம் இருக்கும் என்றால் அவர் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். என்னுடைய ஊழியத்தில் வல்லமையே இல்லை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஊழியத்தில் எனக்கு வல்லமை வேண்டும், வல்லமை புறப்பட வேண்டும், எனக்கு வல்லமை வேண்டும். தேவ சமூகத்தில் பல நாட்களாய் கதறினேன். 1993ஆம் வருஷத்திலிருந்து 2000 வருஷம் வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருந்து கதறினேன். ஜூலை மாதம் 30ஆம் தேதி கர்த்தர் வல்லமையான அபிஷேகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஆக்கினி அபிஷேகத்தை கொடுத்தார். அன்றையிலிருந்து கர்த்தருடைய வல்லமை என்னுடைய புறப்பட ஆரம்பித்தது. எங்கு போனாலும், எந்த சபையில போனாலும், எங்கு ஜெபித்தாலும் இந்த வல்லமை கர்த்தரிலிருந்து புறப்பட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆக்கினி புறப்பட ஆரம்பித்தது. எந்த கூட்டத்தில் போனாலும் பின்னாடி உட்கார மாட்டாங்க. எந்த கூட்டத்தில் போனாலும் முதல் லைன்ல ஃப்ரண்ட்ல உட்கார ஆசைப்படுவேன். ஏன்? அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளணும். என்ன அபிஷேகம் இறங்குது, என்ன அக்கினி இறங்குது, என்ன மாதிரியான வல்லமை இறங்குது, அதை பார்த்து கொண்டிருப்பேன். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, எனக்கு வேண்டும் என்று முதல் இடத்துல இருப்பேன். எல்லா கூட்டங்களுக்கும் ஓதுவேன். எங்கெல்லாம் வல்லமை கூட்டம் நடக்குதோ, எங்கெல்லாம் அந்த ஆவியானவரின் பரிசுத்த ஆவியானவரின் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் ஓடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
முதல் இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பேன். இன்றைக்கு நான் ஊழியர் செய்கிறவனா இருந்தாலும் இன்றைக்கும் நான் அநேக கூட்டங்களுக்கு போகிறது உண்டு. ஆனாலும் முதன்மையான ஆசிரியத்தை விரும்ப மாட்டேன். இங்க முதன்மையாக நடக்கிறது விரும்புவேன். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாச பகுதியில முதல்ல உட்கார்ந்து கொண்டு என்ன வல்லமை அவைகளை காத்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியர்கள் குடி காஃபி குடிச்சிட்டவர் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி உடனே குடிச்சிருவேன். ஏன் தாகம்? ஐயா அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வல்லமை இருக்கு. அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும் தாகம். இதையெல்லாம் தேவன் பார்த்தா என் தாகத்தை தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இங்க தாகத்தோடு யார் வந்திருந்தாலும் இன்றைக்கு என் ஆவியானவர்கள் இறக்குவர். ஆமென், 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 அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை இங்கிருந்து அனுப்பும் பொழுது வல்லமையான ஒரு கருவியாய் மாற்றுவார். வல்லமையான ஒரு கருவியாய் மாற்றுவார். ஆபரேஷன் பண்ற கத்தி எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? கூர்மையா இருக்கும். அது சாதா காய இருக்கிற கத்திய போல இருக்காது. அது ரொம்ப கூர்மையா இருக்கும். அதை போல உங்களை அனுப்புவார் இங்கிருந்து போகும்பொழுது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு கூர்மையான ஆயுதமா இங்கிருந்து வெளியே போவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, போகட்டும். முதலாவது தாகமாக இருக்கிறவர்களுக்கு என் தேவன் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இரண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5வது அதிகாரம் 32வது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஹல்லேலூயா. தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி. அவருக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அவர் தமது பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு யார் கீழ்ப்படிகிறார்களோ, அவருடைய சத்தத்திற்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு என் தேவன் இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அந்த வல்லமையை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு கூட சீஷர்கள் காணப்பட்டார்கள். அவர்களிடத்துல என் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் 49வது வசனம். விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் 24:49 உங்களுடைய பலனினால் நீங்கள் தற்பிக்கப்படும் வரைக்கும் இந்த எருசலேம் நகரத்தில் இருங்கள். இவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கு போய் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. அங்கு போய் அவர்கள் காத்திருந்தார்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து காத்திருந்தார்கள். உன்னத பலன்களை கற்பிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினால் அவர்கள் தரிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, அவர்கள் இருதயங்கள் என்ன பேசுகிறாரோ, என்ன சத்தத்தை கொடுக்கிறாரோ, அந்த சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்க்கும் பொழுது, அந்த சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்த்து கவனமா இருக்கும் பொழுது அவர் தமது பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் தமது பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம். ஐயா, நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. Thank you master. அன்றைக்கு பவுலை பார்த்து என் தேவன் சொன்னார், நீ நகரத்தில் போய் காத்துரு, நகரத்தில் போய் இரு. அவன் போய் இந்த நகரத்தில் இருந்தான். அப்படியே அவன் போயிடல. அந்த நகரத்துல போய் இருந்தான். அனனியா ஒரு மனுஷனை அனுப்பினான். அந்த மனுஷன் பவுல் மீது கரங்களை வைத்து செபிக்கிற வேளையில அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு என் தேவனுக்கு என்று சாட்சியாக நின்றான். ஹல்லேலூயா. என் தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் தமது பரிசுத்த ஆவியை நிச்சயமாக நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே இருந்தான் வேதத்திலே. மோசேயை கூட யோசுவா காணப்பட்டார். இந்த யோசுவா மோசேயின் ஊழியங்களை பார்த்து கொண்டிருந்தார். மோசே செய்கிற ஊழியங்களை பார்த்து கொண்டிருந்து மோசேயோடு கூட ஒவ்வொரு அடிச்சுவடிகளை பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய ஒவ்வொரு சத்தங்களுக்கும் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார்.
அபிஷேகம் இருந்ததோ அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அப்படியே யோசுவாவுக்கும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. யோசுவாவோட கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். எலியாவின் அடிச்சுவடுகளை, எலியா போன ஊழியத்தின் பாதைகளை இந்த எலிசா பார்த்துக் கொண்டிருந்தான். எலிசா பார்த்துக் கொண்டு அவருடைய ஊழியத்தின் அடிச்சுவடுகளை ஒவ்வொரு காரியங்களை பின்பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒவ்வொன்றிலும் கீழ்ப்படிந்து வந்து கொண்டே இருந்தார். நடைபெற்ற காரியம் என்ன? எலியா பெற்ற வல்லமை இவன் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. 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 இன்றைக்கு நாம் கர்த்தருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய வல்லமை அபரிதமாய் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, போகட்டும். பிறகு யாருக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தமது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவரிடத்திலே செபிக்கிறவர்களுக்கு அவர் தமது பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அவரிடத்துல அவர் சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு அவர் இந்த அபிஷேகத்தை கொடுப்பது நிச்சயம். நான் ஒரு பகுதிக்கு நான் ஊழியத்திற்காக கடந்து வந்திருந்தேன். முதல் நாள் கூட்டம் மகிமையான அபிஷேகம், இரண்டாவது நாள் கூட்டம், 3 நாட்கள் கூட்டத்துல மகிமையான அபிஷேகம், மகிமையான அக்கினி அங்கு புறப்பட ஆரம்பித்தது. நடைபெற்ற காரியம், ஒரு பாட்டி இடத்துல ஓடி வந்து எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் என்று கதற ஆரம்பித்தார்கள். நான் உட்கார்ந்திருந்த அந்த சேரை பிடித்துக் கொண்டு உள்ளுக்க ஆரம்பித்தார்கள். கதறி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் அவங்களுக்கு ஜெபம் கூட பண்ணல. உடனே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வயதான பாட்டியை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். வல்லமை நிறைந்தார்கள். வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தமது பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறி அவர் ஜெபித்தார். எடுத்து வாசியுங்கள். லூக்கா 3வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் வாசிங்க. இந்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்த்தாலும் அங்கும் ஒரு காரியம் கூறப்பட்டிருக்கும். சீஷர்கள் ஜெபிக்கிறார்கள். சீஷர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் என்றால், இந்த அபிஷேகத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது தேவ அக்கினி அந்த ஆலயத்தில் இறங்கி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது தேவ ஆலயத்தில் அக்கினி இறங்கி வந்தது. இன்றைக்கு அந்த அக்கினி இறங்கி வரும். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வல்லமை இங்க இறங்கி வரும். உங்கள் ஒவ்வொருவருடைய மூலம், உங்கள் ஒவ்வொருவருடைய மூலம் அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தை நிறைந்து காணப்படுவீங்க. அவருக்கு அந்த அக்கினியாய் காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you master. ஜெபத்தோடு இருங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மத்தியிலே கடந்து வரும். அவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மகிமையான அக்கினிக்குள்ளாக நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு மகிமையான தெய்வ பிரசன்னத்துக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆசிரியப்பு கூட ஒரு மேகம் எவ்வாறு இறங்குமோ அதே போன்று ஒரு இடத்தை ஒரு மேகம் மூடப்பட்டிருக்கு. ஒரு மேக ஸ்தம்பம் இந்த இடத்தை மூடப்பட்டிருக்கு. அந்த மேகத்திற்குள்ள அந்த அக்கினிக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த அக்கினி உங்களை இந்த பலமாய் மூடும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள மகா வல்லமையை கடந்து வரும். Thank you master. Thank
Thank you, Holy Spirit. Urahadiyantu rababa, uribila akabaraba, urabalatiyantu ribaba, uribalatiyantu, urabalatiyantu rabakaba, ushakuratu rababa, urabaliyantu ribakaba. Thank you, Master. Thank you, Master. Thank you, Holy Spirit. 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 Thank you, Master. Oh, thank you, Lord. Oh, thank you, Lord. Oh, thank you, Lord. Oh, thank you, Lord. Oh, thank you, Jesus. Oh, hallelujah. அவர் இருக்கிறார். என்னே இருக்கிறார். ஆமென். 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 இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை பார்ப்பீங்க. என் இயேசு கிறிஸ்து அநேகர் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. அவருடைய மகிமையை பார்க்க போகிறீங்க. நான் விளையாட்டுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. அவர்கள் மத்தியில் கடந்து வருவதை அநேகர் பார்ப்பீங்க. அவர்களை தொடுவதை பார்ப்பீங்க. அநேகருடைய அக்கினியை பார்ப்பீங்க. உங்கள் சரீரங்கள் எரிகிறது போல இருக்கும். உங்கள் சரீரங்களில் அடல் காற்று வீசுகிறது போல இருக்கும். உங்கள் காதுகள் உஷ்ணமாகும். உங்கள் கண்கள் எரிய ஆரம்பிக்கும். இது கர்த்தருடைய அக்கினி இறங்குற அனுபவங்களையா. ஹல்லேலூயா. Thank you, Master. சரி, போகட்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாய் வருவார் என்றால் அவர் என்ன செய்வார்? என்ன நடைபெறும்? நேற்று நாம் பார்த்தோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வருவார் என்றால் அவர் மூலமாய் என்ன கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்தால் நமக்குள்ளாய் என்ன மாற்றங்கள் காணப்படும்? நம்மை எப்படி நடத்துவார்? யாத்திராகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 47வது வசனம் வாசிங்க. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஹல்லேலூயா. அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இந்த ஆரோனை அவருக்கு இந்த ஆசாரிய வஸ்திரங்களை உடுத்தி அவரை அபிஷேகம் செய்து அவரை பிரதிஷ்டை பண்ணி அவரை பரிசுத்தப்படுத்துவாயாக. இந்த அபிஷேகம் பண்ணப்படுதல், இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாய் வருவார் என்றால் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை பரிசுத்த பாதையை நடத்துவார். உனக்கு பரிசுத்தத்தை குறித்து போதித்து அந்த பரிசுத்த பாதையை அவர் நடத்துவார். எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் கற்றுக் கொடுத்து உன்னை நடத்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் கண்டித்து உணர்த்தி உன்னை பரிசுத்தத்திலே அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்த பாதையில் நடத்தி கொண்டு செல்வார். ஆனால் ஒரே தூதனாக அப்படி செய்ய மாட்டார். அவர் செய்வதெல்லாம் அசுத்தத்தில் தான் வந்து போவார். ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்தத்தில் இருக்க வைப்பார். பரிசுத்தமாக நடத்துவார். இது பரிசுத்தம், இப்படி நட, இதை செய்யாத, இது பாவம், இதை செய்யாத உங்களோட பேசுவார். ஐயா ஷாக்குராத்துரா உராவாலத்துரா உரிவாலத்தியந்துராவாலத்துரா உராத்துராவா உராகாலத்தியந்து உராவாலத்தியந்து உராகாலத்தியந்துராவாலா. என்னால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியல என்று இன்று யார் உட்கார்ந்திருந்தாலும் இன்றைய உங்களுடைய தேவன் பரிசுத்த பாதையில் நடத்தக்கூடிய இந்த வல்லமை அபிஷேகத்தை கொடுத்து உங்களுக்கு நடத்துவாராமே. ஹல்லேலூயா. இந்த வல்லமை அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை நடத்துவார். தானியேல் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு தானியேல் சொல்லுகிறார், இந்த ராஜாவின் போஜனத்தினாலே நான் என் இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்றால் தானியேலுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி காணப்பட்டது, ஒரு விசேஷித்த அபிஷேகம் காணப்பட்டது, ஒரு விசேஷித்த வல்லமை இந்த தானியேலுக்குள்ளாக காணப்பட்டது. ஹல்லேலூயா.
அதனாலதான் தன் இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். அது என்ன இருதய தீட்டு? அது என்ன இருதயத்துல தீட்டு? எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கலவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பரிசுத்தமாய் நடத்துவாராமே. ஹalleluya, ஹalleluya. என்னிடத்துல ஒரு தம்பி போன்ல தொடர்பு கொண்டாரு. என்னால பரிசுத்தமாக ஜீவிக்க முடியல. நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் வெளியே போனேன் என்றால் என் கண்கள் மோசமாக இருக்கிறது. என்னால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியல. நான் என்ன செய்வது? எனக்காக செவியுங்க என்று சொன்னார். நடைபெற்ற காரியம், நான் அவருக்காக போனில செவித்தேன். கர்த்தர் யாவையாக நிறைவேறி வந்தாராமே. அவரை வல்லமையாய் உணர்த்தினார். இன்றைக்கு அவர் சொல்லுகிற சாட்சி, நல்லா இருக்கப்படுது. கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும் என்று அவருக்கு பல நேரம் தேவ சகோதரரை காத்திருக்க அவருக்கு ஓடுற இன்னைக்கு மகிமையா இருக்கிறேன். இந்த ஆவியானவர் இறங்கி வந்தால் அவர் அந்த நபிக்குள்ளாய் காணப்பட்ட எல்லா பாவத்தின் சுட்டரித்தார். எல்லா காரியங்களும் சுட்டரித்து போட்டார். இன்றைக்கு அவர் இறங்கி வந்து உங்களுடைய அக்கிரமங்களை சுட்டரிப்பார். ஹalleluya. உங்கள் பாவங்களை சுட்டரிப்பார். ஹalleluya. உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு நிற்க வைப்பார். அவருக்கு பரிசுத்தமாக, அவருக்கு மகிமையாக, அவருக்கு வல்லமையாக, அவருக்கு ஜீவிக்கிறவர்கள் உங்களை அவர் நடத்துவார். அவருக்கு சாட்சியா இருக்கிறது. இன்றிலிருந்து அவருக்கு மகிமையாக காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சரி, போகட்டும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வருவார் என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 69வது வசனத்திலிருந்து 74வது வசனம் வரை வாசித்து பார்த்தால், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 66வது வசனத்திலிருந்து 72வது வசனம் வரை வாசித்து பார்த்தால், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 55வது வசனத்திலிருந்து 62வது வசனம் வரை வாசித்து பார்த்தால், அங்க பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று மறுதலித்தார். ஒரு பெண்ணிடத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமாகவும் தொடங்கினார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை நிரப்பினார். பேதுருவை நிரப்பும் பொழுது நடைபெற்ற காரியம் என்ன? பலன் வந்தது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு பலன் வந்ததையா, ஒரு பலன் அவரை நிரப்பிச்சு. அதற்கு பிறகு அவர் சாட்சியாக இருந்தார். அவர் சாட்சியாக இருந்து இந்த பலத்தின் வல்லவர் வருஷத்துக்குள்ளாக இறங்கும் பொழுது என்ன நடைபெறும்? அது எப்படி சாட்சியாக இருக்க வைக்கும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2வது அதிகாரம் 41வது வசனம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவர் இவன் வாழ்க்கையிலே இடைப்பட்டார். இந்த பேதுருவின் வாழ்க்கையிலே இடைப்பட்ட பொழுது நடைபெற்ற காரியம் ஒரு எழுப்புதல் சம்பவிக்க ஆரம்பித்தது. ஒரு பலன் உண்டானது, ஒரு எழுப்புதலின் பலன். இவன் முதலாவது பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம்
அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. முதலாவது பிரசங்கம் பண்ண பொழுது ஏறக்குறைய 3000 பேருங்க கட்சிக்கப்பட்டவங்க. ஆனா இங்கேயோ 5000 தானே. ஹalleluya ஹalleluya. எழுப்புதல் சம்பவித்தது. ஒரு எழுப்புதல் உண்டானது. இவன் பிரசங்கத்தை கேட்ட வேளையில் அவன் இந்த ஜனங்களுடைய இருதயம் குத்தப்பட்டது, கிழிக்கப்பட்டது. அங்கு ரட்சிப்பு உண்டானது. ஒரு எழுப்புதல். ஹalleluya ஹalleluya. இவன் அதுக்கு பிறகு பிரசங்கம் பண்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்தவர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கத்திரிகமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். கணக்கு வழக்கே இல்லை. ஹalleluya. அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஐயா புருஷரும் ஸ்திரீகளும் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். எழுப்புதல் உண்டானது. ஹalleluya. அன்னைக்கு அந்த ஒரு பிரயோஜனக்குள்ளாக எழுப்புதல் இன்றைக்கு நம்மை உட்கார வச்சிருக்கு. ஹalleluya. அன்னைக்கு ஆதி திருச்சபையில பேதுருக்குள்ளாக உண்டான எழுப்புதல் இங்கே உட்கார வைத்திருக்கிறது. எழுப்புதல் முதல்ல எங்க வருது? சபை வீட்டியா? முதல்ல எழுப்புதல் இங்க வரணும். ஹalleluya. நமக்குள்ள எழுப்புதல் சம்பவிக்கணும். இன்னைக்கு எழுப்புதல் கொடுங்க, எழுப்புதல் கொடுங்க முட்டி போட்டு சோப்போம். எங்க சபையில எழுப்புதல் கொடுங்க, எங்க தேசத்துல எழுப்புதல் கொடுங்க, எங்க கிராமத்துல எழுப்புதல் கொடுங்க. நல்லதுதான். முதலாவது உனக்குள்ள எழுப்புதல் இருக்கா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. உனக்குள்ள எழுப்புதல் இருந்தாங்க. நான் அநேக பிரச்சனைகளை சொல்வது உண்டு. இந்த காரியத்தை இந்த அடுப்பை பார்த்தோம்னா இந்த அடுப்புல பாருங்க நடைபெற காரியம். அடுப்பு எரியுமா? அடுப்பு எரியுமா? இந்த பகுதியில தெரியாது யாருக்கு? இந்த பகுதியில தெரியும். அடுப்பு எரியுமா? 10 வருஷம் எரியுமா? அடுப்பு எரியாது. அதுல இருக்கிற கட்டணா எரியும். ஹalleluya. அடுப்பு எரியாது எரியுமா? அடுப்பு எரியாதுங்க. அடுப்புல வச்சிருக்கிற கட்டணா எரியும். கட்டணா நாம இந்த கட்டையாக நாம கலந்து தேவனுக்கு மகிமையா எரிய 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 சபையாகிய இந்த அடுப்பு எரிய ஆரம்பிக்கும். ஹalleluya. இந்த அடுப்புல அனல் பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அடுப்பை தொட முடியாது. அதனால நாம அக்கினியால் பட்டு எரிய எரிய தேவனுக்கு மனதை பட்டு இந்த கட்டையாகிய நாம எரிய 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 சபை பற்றி எரியும். நீ போகிற இடம் ஒவ்வொரு ஆரோக்கியப்படும். ஹalleluya. எலியா எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் ஆரோக்கியம். எலிசா எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் ஆரோக்கியம். மோசே எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் ஆரோக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் ஆரோக்கியம் சம்பவித்தது. ஏன்? எழுப்புதல். ஹalleluya 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 ஹalleluya. ஒரு தோமாவுக்குள்ளாக எழுப்புதல் காணப்பட்டது. அந்த தோமா சென்னைக்கு வந்தா நாளைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த ஒரு மனுஷனுக்குள்ளாக உண்டான எழுப்புதல். இன்றைக்கு உங்கள் இருதயங்கள் எழுப்புதலை கொடுத்தாருமா? உங்கள் இருதயங்கள் ஒரு சில இருதயங்கள் கொழுந்து எரிகிறதை உணர்கிறேன். சரீரம் அக்னியாக எழுதி கொண்டிருக்கிற உணர்வு என் சரீரத்தை நேரம் ஒரு அக்னி பற்றி கொண்டிருக்கிற உணர்வு என் சரீரத்தில் ஒரு அக்னி யூசி கொண்டு உணர்வு. நீங்க அதே போல ஒரு சில சரீரங்கள் இந்த அக்னி பிடிக்கும், இந்த அனலை பிடிக்கும். இந்த இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். இந்த இருதயங்கள் அனலா எரியும். உங்க இருதயத்திற்குள்ளாக ஒரு சூடு உண்டான போல இருக்கும். அப்படி யாரா இருக்கலாம் உங்க இருதயங்கள்ல கொழுந்து விட்டு எரிகிற போல ஒரு உணர்வு இருக்கும். அவர்களுக்குள்ளாக அந்த எழுப்புதல் ஆவியாக தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. எழுப்புதல் சம்பவிக்கும். எழுப்புதல் சம்பவிக்கும். நாங்க எங்க ஊழியத்துக்கு வருவோம் அங்கெல்லாம் எழுப்புதல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை கர்த்தர் எங்கெல்லாம் அனுப்புகிறாரோ எழுப்புதல் இருக்கு என்றால் நீ ஒரு தம்பியோட பேசுற வச்சுக்கீங்க. எந்த பிள்ளையோட பேசுறியோ உனக்குள்ள இருக்கிற இந்த அக்கினி அப்படியே புறப்பட்டு அவர்களை பிடிக்க ஆரம்பிக்கும். உடனே அவங்க செய்கிற காரியம் இயேசு கொடுத்தாங்க. ஹalleluya ஹalleluya. உன்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். உனக்குள்ள இந்த அக்கினி இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். நீ
வரிசையா பத்தி கொண்டே வரும். அதே போலதான் ஹல்லேலூயா. உனக்குள்ளாய் பற்றி எரிகிற அக்கினி உன் வீட்டுல யாருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் பிடிக்காமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். செடிக்காரத்துக்கு போகிறேன் அவருடைய பகிர்வை கடந்து வரும். ஹல்லேலூயா. இன்றிலிருந்து அவர் பகிர்ந்து இறங்கும். இப்பொழுது அவர் வளர்ந்து இறங்க ஆரம்பிக்கும். ஜெபத்தோடு இருக்க திறக்கியுள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்குள் ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்க. உங்களுக்குள்ள என்ன நடைபெறுவது பார்த்துக் கொண்டே இருங்க. அவர் இன்றைக்கு உங்களை தொடுவார். இன்றைக்கு அநேகரை வல்லவராய் மாற்றுவார். அநேகரை தீர்ப்பு தரிசனை அபிஷேகம் பண்ணுவார். அநேகரை தம்முடைய ஊழியத்திற்காக அழைப்பார். அநேகரை தேவன் மகிழ்வுபடுத்துவார். அநேகரை தேவன் அவருக்கு நிறுத்துவார். அதற்குரிய வல்லமைகள் புறப்படும். உங்கள் ஊழியர்கள் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் ஊழியர்கள் அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் செபிக்கும் பொழுது வியாதிகள் சுகமாகும். பிசாசுகள் நடுங்கும். அப்படிப்பட்ட வல்லமைகள் இன்றைக்கு இப்பொழுது இருந்து புறப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய அக்கினிகள் புறப்படும். கர்த்தருடைய அக்கினி புறப்படும். அந்த அக்கினி இறங்கும். ஒவ்வொரு மேல என் தேவன் இறங்குவது வளர்ச்சியை இருக்கிறாரோ, எவர்களை கடந்து வந்து இருக்கிறாரோ, எவர்களுக்கு நேசமாக இருக்கிறாரோ, அவர் ஒவ்வொருவரையும் இந்த அக்கினி முழுக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது இருந்து அந்த வல்லமைகள் இறங்கும். கர்த்தருடைய வல்லமைகள் இறங்கும். கர்த்தருடைய அக்கினி இறங்கும். ஐயா ரெண்டு தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பவராவி. ஆமென். பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி எனக்கு ஓதுல. பாட்டு பார்த்தா பேரு, ஆனா இருக்க மோசமா தெரியும். யாருன்னா கூட வரீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டு சந்தோஷமா பாடிடுவாங்க. எல்லாம் கையை தட்டி எல்லாம் ஆடி பாடிடுவாங்க. ஆனா கொஞ்சம் அப்படி போசுறது போதும் பயமா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல பயம். எங்க வீட்டுல எங்க 3ஆவது மாடி. நாங்க கடைக்கு போனா நைட்ல கீழே கடைக்கு வீட்டுல வந்துச்சு. கீழே எங்க அம்மா கூப்பிடுவேன், இல்ல எங்க அம்மா யாரையாவது கூப்பிடுவேன், வந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் பயம்? ஆனால் இன்றைக்கோ இந்த பவர் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர் எனக்குள்ளாய் வந்தா, இன்றைக்கோ எந்த இடத்துல போனாலும் எங்க போனாலும் அவருக்கு மகிமையாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பயம் இல்லை. அந்த கல்லறையாய் மாற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மகிமை ஆவியானவர், மகிமை, பலம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வல்லமையாய் மாற்ற விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வருவார் என்றால், நம்மை நிரப்புவார் என்றால், நம்மை வல்லமையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அன்றைக்கு குஷ்டரோகியை தொட்டார், அவன் சுகமானார். இயேசு கூடிய வந்த ஒரு பெண்ணை தொட்டார், அவன் கூடி நிமிர்ந்து அவன் சுகமானார். பேதுருவின் மாமி சுகமாக இருந்தார்கள், அவர்களை தொட்டார், அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர் அநேகரை சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக அற்புதங்களை செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமான்களையும் கட்சிகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தார். அவருடைய உருமான்களையும் கட்சிகளையும் இதெல்லாம் தூக்கி போடும் பொழுது, ஓ, ஜனங்களுக்குள்ளாக இருந்த பொல்லாத ஆவிகள் விலகி ஓடினது, வியாதிக்காரர்கள் சுகமானார்கள் என்று சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது ஏதோ பவுல் மூலமாக நடந்ததாக இன்றைக்கு நன்மையாக எழுப்ப துடிக்கிறார். நம்முடைய மனமும் அவர் இப்படி செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு நாம தான் யோசிக்கிறோம், இதெல்லாம் நம்மால முடியுமா? நமக்கு கர்த்தர் கொடுப்பாரா? அவர் வாசிக்கிறாரே.
ஹalleluya ஹalleluya அவர் நம்மை பழையவனை மாற்ற விரும்புகிறார். வெளிநாட்டிலிருந்து ஒரு ஊழியர்கள் வாழ அவசியம் கிடையாது. அவர்களை எழுப்பின தேவன், அவர்களை எழுப்பின அதே ஆவியானவர் நம்மையும் எழுப்ப துடிக்கிறார். ஒரு பெண்ணியை எழுப்பினவர், ஒரு ஜாய்ஸ் மேன் எழுப்பினவர், பாஸ்டர் கிறிஸ்தை எழுப்பினவர், ரேவன் கோகியை எழுப்பினவர், உங்களை எழுப்ப துடிக்கிறார். இன்றைக்கு நாம தான் சொல்லிக் கொடுக்கிறது. ஹalleluya ஹalleluya நாம தான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. அவர் வாஞ்சிக்கிறார் வல்லமையாய் மாற்ற வேண்டுமே. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன். அது போதும், அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வளர்ந்து காண பண்ணிட்டேன். பிதாவியார் உங்களுக்குள்ள கிரியை செய்வாராவே. ஏசு அன்பா இருந்தால் அன்பா இருக்க வேண்டும். ஏசு அற்புதம் செய்தால் அற்புதம் செய்ய வேண்டும். ஏசு நம்மை வல்லமையை காண்பித்தால் வல்லமையை காண்பி. ஆமென் ஆமென். இன்னைக்கு காட்டுமா வல்லமையை? இன்னைக்கு வல்லமையை காட்டுமா? ஹalleluya hallelujah. Oh thank you Lord. Oh thank you. Oh thank you. Oh thank you master. Oh thank you Lord. Oh thank you. Oh thank you. Oh thank you. அப்படி எழுதுங்க. thank you. Thank you. Thank you Lord. Thank you master. Oh thank you Holy Spirit. Oh thank you Lord. அந்த வல்லமை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. Oh தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. தேவனுடைய அக்கி இறங்கி கொண்டிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த வல்லமை வேண்டும்? சீக்கிரம் வேண்டும். யாருக்கெல்லாம் இந்த வல்லமை வேண்டும்? யாருக்கெல்லாம் இந்த பரிசுத்தாவியானவர் வேண்டும்? Thank you Lord. இது யார் தொடக்கூடாது? யார்
இப்ப கீழே விழுந்த மட்டும் தருவாங்க. இந்த டச்ல கீழே விழுந்த மட்டும் Thank you, Lord. Thank you, Lord. Sit down. Touch the power of God. Touch. Thank you. Thank you, Holy Spirit. Touch the power of God. Thank you, Lord. Ask you the power of Thank you, mighty Lord, oh mighty Lord, thank you, Master, thank you, Lord, Shaki everywhere, oh thank you, 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 thank you, Master. Thank you, power. Thank you, power. Thank you, power. Ashirud. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. Thank you. Oh, mighty. Oh, mighty Lord. Touch! Thank you, Lord. Touch! Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Power. Thank you. Touch. Thanks, Lord. Power.
Touch the power, touch the power, touch the power of God, touch the power of God. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Touch. Thank you. Oh, mighty. Oh, thank you. 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 Touch. Touch the power. Power. Touch. Power of Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you. Awesome. Touch the power of God. 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 Thank you. Thank you, Master. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Master. Touch the power of God. 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 Thank you. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. Power of God. Thank you. Touch. Touch the power of God. Touch the power of God. Touch the power of God. ಗರ್ಭದಲ್ಲಿ ಕಡೆ ಆಶೀರ್ವಾದ ಮಹಿಳೆಯರಿಗೆ ತಂಗಿ ಅಕ್ರಮ ಮನಸ್ಸಿನ ಪ್ರಸವವನ್ನು ಕೊಡುತ್ತೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿರುತ್ತಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಆಶೀರ್ವಾದ பல மடங்கு அனுப்புங்க. ஓ தேங்க்யூ, ஓ தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவப்பா மீது காணப்பட்ட அபிஷேகம், எலியா மீது காணப்பட்ட அக்கினி, எலிசா மீது காணப்பட்ட அக்கினி, மோசே மீது காணப்பட்ட அக்கினி. ஓ தேங்க்யூ, ஓ தேங்க்யூ. அனுப்பும் ஆண்டவரே, இவர்களையும் ஆசீர்வதியும் அக்கினி இறங்கி அற்புதங்களை செய்யட்டும். விடுதலை மகிமையாக இருக்கிற ஆசீர்வாத பிள்ளைகள் ஆசீர்வாத அது என்னை விடுத்து பல மடங்கு கொண்டு போங்க. ஆயிரங்களுக்குள்ளாய் கொண்டு போங்க, லட்சங்களுக்குள்ளாய் கொண்டு போங்க. பெரிய காரியம் செய்யும். ஆசீர்வதி இந்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
Gracias.